கரும்பு என்றாலே தித்திக்கும். ஆனால் அதை விளைவிக்கும் விவசாயிகளின் வாழ்க்கை மட்டும் கசப்பது ஏன் தெரியுமா? பொங்கலுக்காக அறுவடைக்கு தயாராக இருக்கும் கரும்பை தமிழக அரசு நிர்ணயித்தது போல் ஒரு முழு கரும்பு 38 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுமா, அல்லது கடந்த காலங்களைப் போல ஏமாற்றப்படுமா? விவசாயிகளின் கள நிலவரத்தை அறிய களத்திலிருந்து நமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தை திருநாள் கொண்டாடுவதற்காக நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு விவசாயிகள் விழுப்புரம் அடுத்த பிடாகம் குச்சிப்பாளையம் பகுதியில் கருப்பு கரும்பு பயிரிட்டிருக்காங்க. இது அறுவடைக்கு தயாரான நிலையில் தற்பொழுது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த கரும்பு வாங்குவதற்காக ஏராளமான புக்கிங் நடைபெறுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா கருப்பு கரும்பு வாங்குவதற்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த நிலையில் அரசாங்கம் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரும்பு வழங்க திட்டத்தில் முறையாக கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு இந்த கரும்பினை முறையாக வழங்க வேண்டும் என்பது அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த வருஷம் கருப்பு கரும்பு நாங்கள் போடுறோம். அதனால் வந்து போன வருஷம் கவர்மெண்ட்டில் எடுத்து முழு கரும்பாக எடுத்துன்னா 5 கட்டு 10 கட்டு கொடுத்து எங்களுக்கு விவசாயம் தான் நஷ்டடி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நஷ்டமாச்சு. ஒரு ஏக்கருக்கு 60,000 70,000 80,000 செலவாகுது. ஆள் கூலி ஏற்று யார் கூலி ஆகுது. இந்த கரும்பு எங்களுக்கு ஆளுக்கு 5 கட்டு 10 கட்டு கொடுத்து இப்படியே கட்டிட்டு விட்டுடுறாங்க. மீதி நாங்கள் விவசாயம் வச்சு ஓல்படுத்தாகுது. இல்லை கவர்மெண்ட் எங்களை ஏமாத்துறாங்க. காசு ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்றாங்க. பில்லு ஒழுங்காக வர மாட்டுது. 200 300 350 ரூபா போடுறாங்க. 600 700 கட்டு. இவனா எங்களுக்கு 300 370 கணக்கு தீக்கிறாங்க. இது என்ன நான் கவர்மெண்ட் இது நினச்சா நஷ்டம் பண்ணாங்களா? விவசாயம் எப்படி நாங்கள் வாழ்த்து? இந்த கரும்பு பூரா பண்ணி வச்சுட்டோம். பூரா பத்தாவதுக்கு விவசாயம் பண்ணி பூந்து அடிக்குது. எவ்வளோ கரும்பு பண்ணி பூந்து சாடுது. நைட்டும் பகலும் தூக்கம் வர மாட்டேது. நைட்டு ஃபுல்லாக கொல்ல காவல் இருக்காது. ராகில கொல்லு லைட்டு படாச்சி வச்சுருந்து அது வச்சுருந்து படாச்சி ஒரு நாளைக்கு 100 150 படாச்சி ஆகி போகுது. அது என்ன சார் நைட்டில் தூக்கமே இல்லை. கொட்டா பொண்ணு ராகிலாம் சுற்றி ஒன்று பீப்பி ஒன்று வச்சு ஊற்றி கதிங்க அடுத்தாகுது. நாங்கள் என்ன பண்ணுறது? இதுமாதிரி விவசாயம் பண்ணாக்கா பண்ணி ஒன்று சாவடிக்கூடாதுன்றாங்க. இது விவசாயம் நெல் துண்ணுது, கரும்பு துண்ணுது, எல்லாத்தையும் சோளம் கம்பு மல்லாட்டை எல்லாமே துண்ணு விவசாயம் பண்ணுது. மோசடி பண்ணுது இந்த பண்ணியாக காட்டு பண்ணி. என்ன பண்ணுறது? இந்த வருஷம் போன வருஷம் விட விலை அதிகமாகி போச்சு. உர விலையெல்லாம் பயிரும் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. மழை பெஞ்சு ரொம்ப முறையாக பயிர் ஏற்றுறதுக்கு முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம். ஏக்கருக்கு 60,000 செலவாகுது. அதனால் நீங்கள் அது மாதிரி சேர்த்து கொடுத்தா தான் எங்களுக்கு இது எங்களுக்கு கட்டுப்படி வரும். நாங்கள் அட்டுப்படி பயிர் வைக்கவும் முடியும். எங்களுக்கு அப்போ தான் வருமானம் ஏதோ 10 ரூபா அப்போ எங்களுக்கு லாபமாக தெரியும். மறுபடியும் நாங்கள் பயிர் ஏற்றுறதுக்கு அந்த முதலீடை வச்சு நாங்கள் செய்வோம். அதனால் நீங்கள் இந்த கரும்பு மற்ற எல்லார்கிட்டையும் கொடுத்து அவங்களும் சாமர்த்தியமாக யார் சொந்தக்காரர் இல்லை ஒரு இதாக இருக்கவங்கள அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் எங்களாட்டும் ஒன்றும் தெரியாதவங்ககிட்டலாம் கரும்பே சரியான மாதிரி எடுக்க மாட்டாங்க. சும்மா 10 கட்டு 5 கட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. மீதி பூரா அவங்களும் இன்சார்ஜில் அப்படி எடுத்துக்கிறாங்க. அது இந்த வருஷம் அதிகமாக தீனி விலையெல்லாம் அதிகமாகி போச்சு. பத்தாவதுக்கு மழை பெஞ்சு பயிரை ஒழுங்காக நல்ல முறையில் கிளம்பவே இல்லை. ரொம்ப ஆள் கூலி எல்லாமே அதிகமாக போச்சு. ஆள் கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அதனால் இப்போ சேர்த்து கொடுத்தாக்கா எங்களுக்கு இந்த பயிர் வச்சா இது பொங்கலுக்கு மட்டும்தான் இந்த பயிர் இது பண்ண முடியும். மற்ற எதுக்குமே ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ணி காட்டு பண்ணி டெய்லி அதம் பண்ணுது. நாங்கள் விவசாயம் வச்சுக்கணும் என்ன பண்ணுது? ஒரு வருஷத்தில் இதை தான் வைக்கிறோம். நாங்கள் பயிர் வருஷம் இந்த பொங்கல் கரும்பு தான் வைக்கிறோம். எனக்கு பாதிப்பு இல்லாத கரும்பு எனக்கு ரேஷன் கார்டுக்கு எடுக்கணும். எந்த பாதிப்பு இல்லாத அங்கே போய் வெளியில் எங்கேயும் போய் எடுக்கக்கூடாது கரும்பு. இங்கே விழுப்புரம் மாவட்டத்திலே கரும்பு எடுக்கணும். எங்களுக்கு காசு 60,000 70,000 ஆகுது செலவு. களக்கொத்தருக்கு 200 ரூபா, கால் மடிக்கு 300 ரூபாய் கேட்குறாங்க. 350 ரூபா சாப்பாடு வர போடுறோம். அப்புறம் தீனி மூட்டை 1900 ரூபா ஒரு மூட்டை. விவசாயம் நாங்கள் என்ன பண்ணுறது வச்சுன்னு இந்த பண்ணி தொல்லை தாங்க முடியல. டெய்லியும் கரும்பை வீணாகிட்டு போகுது. நான் 2 புள்ளியில் வச்சுட்டு லோன் அடிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட இல்லை யாரும். நான் படித்து தான் லோன் அடிக்கிறேன். 60,000க்கு மேலே செலவாடுறதை தொடர்ந்து 20 கரும்பு 600 ரூபாய்க்கு மேலே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர் கோரிக்கையை நிறைவேற்றி அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் செய்த கரும்புகளை ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு முறையாக வழங்க வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக உள்ளது. மேலும் கொள்முதல் செய்த கரும்புக்கு உடனடியாக பணப்பட்டுவாடை செய்ய வேண்டும் என்பது இந்த விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்.